நண்பர்களுக்கு வணக்கம். MEAGT NPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். ஜனவரி மாதம் 22ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். பாலம் அமைக்கக்கூடிய 47T72 கவச வாகனங்களை ரூபாய் 1560.52 கோடி செலவில் கொள்முதல் செய்வதற்கு கனரக வாகனங்கள் தொழிற்சாலையுடன் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டது. பாலம் அமைக்கக்கூடிய கவச வாகனங்கள் தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளின் போது பயன்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்வது, சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ள அனைவரையும் நாடு கடத்தும் கொள்கையை கடைபிடிப்பது உள்ளிட்ட அதிபர் டிரம்பின் உத்தரவுகளால் சுமார் 18,000 இந்தியர்கள் நாடு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் அவர்களுக்கான தேவைகள் மற்றும் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் சிறந்த முறையில் எடுத்துரைத்து தீர்வு காணும் வகையில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் NRIகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிப்பது தொடர்பாக தங்களுடனும் ஆலோசிக்கப்பட வேண்டும் என்று மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இணைய வணிகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான வரைவு வழிகாட்டுதலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இணைய வணிக சேவை மற்றும் பொருள்கள் மீதான நுகர்வோரின் மதிப்புரைகள் மற்றும் மதிப்பீடுகள் அனைத்தும் IS 1900/2022 தரநிலைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு பரந்தூர் விமான நிலையம் அவசியம், தேவையானது என்று மாநில அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது. இப்போது பயன்பாட்டில் உள்ள சென்னை விமான நிலையம் 1000 ஏக்கரில் தான் உள்ளது. அளவில் சிறியதாக இருந்தாலும் ஆண்டுக்கு 2 கோடி மக்கள் அதை பயன்படுத்துகின்றனர். அடுத்த சில ஆண்டுகளில் இது 3 கோடிக்கு மேல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கைகொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்துக்கு முதல்வர் மு. க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். மேலும் கீழடியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொன்மை இனங்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள தனி இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைத்துள்ளார். நம்ம பள்ளி நம்ம ஊரு திட்டம் சமூகம் மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பை பெற்று அரசு பள்ளிகளை மேம்படுத்துகிற தமிழக அரசின் இந்த திட்டத்திற்கு மண்டலம் வாரியாக மாநாடுகள் நடத்தி நிதி திரட்டப்பட்டு வருகிறது. முதல்வர் அளித்த ரூபாய் 5 லட்சத்துடன் தொடங்கப்பட்ட நம்ம பள்ளி நம்ம ஊரு திட்டத்திற்கு ரூபாய் 500 கோடியை கடந்து நிதி வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களை ஒருங்கிணைத்து பள்ளிகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் பள்ளி சாளரம் எனும் புதிய வலைப்பக்கத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்துள்ளார். நம்ம பள்ளி நம்ம ஊரு திட்டத்தின் வலைதளத்தில் இந்த புதிய வலைப்பக்கம் இடம்பெற்றுள்ளது. 19 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான T20 உலகக்கோப்பை போட்டியில் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த முதல் இந்தியர் என்ற சாதனையை வைஷ்ணவி சர்மா படைத்திருக்கிறார். நன்றி.